வணக்கம் நண்பர்களே. சீமான் மீது அவதூறு பரப்பி வருவதாக நடிகை விஜயலட்சுமி மீது நாம் தமிழர் கட்சியினர் போலீசார் புகார். சென்னை சீமான் மீது அவதூறு பரப்பி வருவதாக நடிகை விஜயலட்சுமி மீது நாம் தமிழர் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. திரைப்பட நடிகை விஜயலட்சுமி வயது 40க்கும் மேற்பட்ட தமிழ், கன்னட மொழி படங்களில் நடித்துள்ளார். இவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் சீமான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை மாற்றிய என்னை திருமணம் செய்து கொண்டார். நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். இதை வெளியே சொல்ல வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டதால் நானும் யாரிடம் சொல்லவில்லை. இந்த நிலையில் அடுத்தடுத்து 7 முறை கர்ப்பமானேன். அதை என்னுடைய அனுமதி இல்லாமலேயே அவர் மாத்திரை மூலமாக சிதைத்து மூலம் கருச்சிறை செய்தார். இந்த நிலையில் அவர் எனக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். என்னிடம் பணம் பெற்றும் மோசடி செய்தார். இதை தொடர்பாக அவர் மீது வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நான் அளித்த புகார் தொடர்பாக சீமான் மீது 2011இல் வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்கின் தற்போது நிலுவையில் உள்ளனர். எனவே சீமான் மீது அவர் சார்பில் மிரட்டல் விடுக்கவும் சீமான் கட்சியை சேர்ந்த மதுரை செல்வம் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவித்து இருக்கிறேன். இது குறித்து வலசரவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் விஜயலட்சுமி திடீரென தனது புகாரை திரும்ப பெற்றுக்கொண்ட பெங்களூர் சென்று விட்டார். இதையடுத்து சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் அண்மையில் வீடியோ ஒன்றை வெளியிட்ட விஜயலட்சுமி, என்னை பற்றி சீமான் அவதூறு பரப்பி வருகிறார். இதனால் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று சாவுக்கு சீமான் தான் காரணம் என அந்த வீடியோவில் தெரிவித்து இருக்கிறார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் செந்தில்குமார் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி மீது புகார் ஒன்றை அளித்தார். அதில் தமிழர் முன்னேற்ற படை கட்சியின் தலைவர் வீரலட்சுமியின் தூண்டுதலின் பேரில் நடிகை விஜயலட்சுமி பணம் பறிக்கும் நோக்கத்தில் சீமான் மீது பொய் புகார் அளித்தார். அவர் திட்டம் நிறைவேறாது என்று நினைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் நடிகை விஜயலட்சுமி மீண்டும் பணம் பறிக்கும் நோக்கத்தில் சீமான் மீது அவதூறு பரப்பி வருவதை தனது தற்கொலை முயற்சிக்கும் சீமான் தான் காரணம் என வீடியோ வெளியிட்டார். எனவே சீமான் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் விஜயலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் சொல்லப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.